இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அகோர அதிபதியே, என்னோட தொடு ஆற்றலை நான் இழந்து அதுக்கப்புறம் மீண்டு அந்த ஆற்றலை பெற்று தாத்ரூப வித்தைகளில் தீட்சை வாங்கணுன்ற என்னோட ஆசையை நிறைவேற்றிக்க உன்னை அணைக்க வந்தா அதுக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு. நமக்கான நேரத்தை அந்த பொம்மி மூலமா சீக்கிரமே உருவாக்கி என்ன அகோர ராணியாக்கு. இந்த உலகத்துல நாம 2 பேரும் யாரும் அழிக்க முடியாத மாபெரும் சக்தியா மாறணும். அதுக்கான நேரத்தை உருவாக்கு. அச்சினி, அதுக்காக தானே இந்த இறுதி கட்ட போராட்டத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றலனா நான் பிறவி பலனை இழந்துருவேன் அச்சினி. நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின் படி நமக்கான நாள பொம்மி மூலமாவே உருவாக்கி விட்டு உன்னை இந்த உடலை விட்டு வெளியே வர வைப்பேன். தாடிகாரனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அந்த சண்டால தாடிகாரனை எங்க கூட்டின்னு போய் மறைச்சு வச்சிருக்கிறானோ. பாவம், தாடிகாரன் வழியில துச்சுன்னு இருப்பான். பொம்மி அக்கா அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருமா? கண்டிப்பா எப்படியும் கண்டுபிடிச்சிரும். நமக்கு இருக்கிற வேதனை தானே அதுக்கும் இருக்கும். ஐயோ கடவுளே, பொழுது விடியறதுக்குள்ள எப்படியாவது தாடிகாரன் வீட்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா இங்க என்ன மாதிரி பிரச்சனை வெடிக்கொண்டே தெரியல. ஜாய், இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட உயிருக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா ராணிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் தான். அதனால எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பாதுகாப்பு வேணும். மம்மி, நீ என்ன சொல்ற? ஆமா ஜாய், ஒரு பெரிய ராட்சசனை வீட்டுக்கு வெளியே தடுத்து அழிக்கிறதுக்கான முயற்சியில நான் இப்போ இறங்க போறேன். என்ன மீறி அந்த துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா என்னோட ஆத்ம சக்தியால நான் அதை முழுசா தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவேன். இன்னைக்கு நடுஜாமம் முடிகிற வரைக்கும் வீட்டுல இருக்கிற யாரும் தூங்க கூடாது. அவங்கள தூங்காம வச்சிருந்து பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி மம்மி, அது என்ன நடுஜாம முடியற வரைக்கும் அவங்கள நான் முழுக்கி வச்சிருக்கணும்? அந்த அகோர அதிபதி அவன் அடப்பட்டு இருந்த அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்துட்டான். அவனுக்கு துணையா மாந்திரிகம் தாந்திரிகம் தெரிஞ்ச யட்சினியும் கூட இருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டு சித்தார்த் ராணி 2 பேருக்குள்ள நடக்க வேண்டிய சம்பிரதாய சடங்கு எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். அதை தடுக்க பல விதத்துல சூழ்ச்சிகள் நடக்கும். அதுல ஒண்ணுதான் பிரப்தி. பிரப்தினா என்ன மம்மி? நினைச்சத நினைச்சா மாதிரி பெறறதுக்கு பேருதான் பிரப்தி. அதனால அவங்க யாரும் தூங்காம இருக்கணும்னு தான் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க சொன்னேன். சரி மம்மி, நான் பாத்துக்கிறேன். பொம்மி அக்கா உன்னாண்ட இம்மா சொல்லிக்குது, நீ ஏன் என்னாண்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல ஜாய்? நீ இப்படி டென்ஷன் ஆவண்டா. பொம்மி அக்கா உன்கிட்ட இதை சொல்ல வேணான்னு சொல்லுச்சு. இந்த மாதிரி நேரத்துல நீ எந்த பிரச்சனையை தான் தாங்குவ சொல்லு? என்ன தமனா நீ? அவர்கிட்ட ஏதாவது பேசி காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி இருக்கலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு அவர் மண்டையில அடிச்சிட்டேன். அத்தை, அதனால காசுக்கு மயங்கரமா கிடையாது. அதனாலதான் ஒரே அடியா மண்டையில அடிச்சேன். இப்ப அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு. ஐயோ, இவர் உயிரோட இருக்காருன்னு சொன்னாலும் நமக்கு என்னமோ பஞ்சதந்திரம் படத்துல யூகி சேது பணத்தோட இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆள விடுங்கடா சாமி. ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? இப்ப எதுக்கு வண்டியை விட்டு இறங்குன? வண்டியில இருந்து அந்த ஆளை பாத்துக்க தானே சொன்னேன். அக்கா, எனக்கு உள்ள இருக்க ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன்க்கா. ஐயோ, இப்ப இந்த ஆளு என்னதான் பண்ணி தொலைறது? ஐயோ அக்கா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ராணிக்கு வருதோ இல்லையோ நமக்கு வந்துருது அக்கா. சித்தப்பா, கொஞ்சம் புலம்பாம என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இல்லன்னா எங்களையாவது யோசிக்க விடுங்க. இதுக்குதான் காருக்குள்ளேயே உட்காந்துருங்கன்னு சொன்னேன்.
சரிக்கா சரிக்கா நான் இனிமே எதுவுமே பேச மாட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க, நானும் யோசனை பண்றேன். என்ன பண்றது? தமன்னா, இந்த ஆளை உயிரோட விட்டா நமக்கு தான் பிரச்சனை. அதனால இந்த காட்டுக்குள்ளேயே இந்த ஆளோட கதையை முடிச்சிட்டு இங்கேயே எங்கேயாவது புதைச்சிட்டு போயிடலாம். ஆமா அத்தை, அதுதான் நானும் யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அத்தை. ம். ஐயோ ஆ? அக்கா 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 யோ, என்னய்யா? அக்கா 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 காருக்குள்ள அந்த நம்பூதிரி மந்திரவாதியை காணும்க்கா. ஐயோ, ஐயோ, பாத்தீங்களாக்கா காணும். படிச்சு சொன்னேன் அந்த ஆள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்கன்னு. ஐயோ, இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அந்த ஆள் என்ன மனுஷனா? அவன் ஒரு மந்திரவாதி. அப்படியே காணாம மறைஞ்சு போயிட்டான். டிக்கிய துறக்கல இல்ல. இதெல்லாம் நல்ல பக்கனையா பேசுங்க. ஆனா பாத்துக்க சொன்னா அதை மட்டும் கோட்டை விட்டுடுங்க. ஐயா வாங்கய்யா, வாங்கய்யா, கூப்பிடுறாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இல்ல பரவாயில்லைங்க ஐயா. இல்ல இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும். முதல்ல உட்காருங்க. வேண்டாம். உட்காருங்க. அட சொல்றேன்ல, உட்காருங்க நீங்க. உட்காருங்க. ஐயா, எதுக்காக எங்க வீட்டு வாசல்ல நின்னு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க? அப்படி என்ன சம்பவம் இங்க நடக்க போகுது? இங்க பாருங்க, எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. இந்த வீட்ல வயித்து பிள்ளைக்காரி வேற இருக்கா. எங்க பேரன் வேற வெளியே போயிருக்கான். பாட்டி, நீங்களும் பயந்து அண்ணிய பயமுறுத்தாதீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது பாட்டி.